சர்க்கரை நோய் என்றால் என்ன தெரியுமா? இரைப்பைக்கும் முன் சிறுகுடலுக்கும் இடையில் உள்ள கணையம் என்ற உறுப்புதான் இன்சுலின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது இந்த இன்சுலின் தான். ஒருவேளை இன்சுலின் சுரப்பது குறைந்து போனாலோ அல்லது நின்று போனாலோ சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். இதைத்தான் சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு என்கிறார்கள். மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சர்க்கரை நோய்க்கும் இதயம் தொடர்பான நோய்க்கும் உள்ள நெருக்கம் பற்றி புதிதாக ஆராய்ந்து வருகிறார்கள். பொதுவாக இரத்தத்திற்கு வெளியே இன்சுலின் குளுக்கோஸாக மாறிய பின்னர்தான் இரத்த செல்களுக்குள் செல்லும். ஆனால் குளுக்கோஸின் அளவு கூடினால் இரத்த ஓட்டத்தில் உள்ள இன்சுலினை பயன்படுத்த முடியாமல் உடலானது பம்ப் பண்ணுவதால் சர்க்கரை நோய் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படுகிறது. இதனால்தான் இதய நோய் மாதிரியான நோய்கள் வருகின்றன. இன்சுலினின் அளவு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் அநியாயத்திற்கு உயரும் போது இரத்த நாளங்களில் கொழுப்புகள் அதிகப்படியாக படிவதாலும் இதய நோய் வரலாம் என்கிறார்கள். மருத்துவ ஆய்வாளர்களின் ஆய்வுப்படி நடுத்தர வயதுடையவர்களின் அதிக எடையுள்ளவர்களுக்குத்தான் இன்சுலின் சுரப்பதில் தடையும் இரத்தத்தின் அதிகளவு குளுக்கோஸும் இருப்பது தெரிய வந்துள்ளது. இவர்களுக்குத்தான் ஆரோக்கியமற்ற கொலஸ்ட்ராலும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையும் இருக்கும். இதனால்தான் சர்க்கரை நோய், இதய தாக்கம் போன்றவற்றிற்கான நோய் அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. மேலும் சில வழிமுறைகள் உடலின் இன்சுலின் சுரப்பதில் பிரச்சனை இருந்தாலோ மற்ற நோய்களுக்கான அறிகுறிகள் தென்பற்றாலோ அவற்றை எதிர்த்து போராடி சரி செய்ய உதவும். அதிக எடை உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி இல்லாதவர்களுக்கும் உடலில் உள்ள உறுப்புகளை சுற்றிலும் கொழுப்பு மறைந்திருக்கும். அதோடு இன்சுலின் சுரப்பதில் தடையும் இதய நோய் சம்பந்தப்பட்டதும் இருக்கும். இதனை கட்டுப்படுத்த உடற்பயிற்சி மிக மிக உயர்ந்த வழி. தினமும் நடங்கள். முறையான உடற்பயிற்சி செய்வர்களுக்கு 8 மாதத்திற்கு பிறகு 8% கொழுப்பு கரைந்து விட்டதாகவும் அடிவயிற்றில் உள்ள கொழுப்பு குறைந்து தொப்பையின் அளவு குறைந்ததையும் கண்டுபிடித்தார்கள். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் என்று வாரத்திற்கு 5 நாட்கள் நடப்பவர்கள் 5 முதல் 7% வரை உடல் எடையை குறைக்க முடியும். 58% சர்க்கரை நோய் அபாயத்தை தடுக்க முடியும். ஏற்கனவே சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நடைபயிற்சி மிக மிக அவசியம். அதிகம் டைப் 2 சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரத்திற்கு 4 மணி நேரம் சுறுசுறுப்பாக நடந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு இதய நோய் அபாயம் மிக மிக குறைவு. காலை உணவை சாப்பிட மறக்காதீர்கள். காலை எழுந்ததும் காலை உணவை ஒழுங்காக சாப்பிடாதவர்கள் மற்றும் அடிக்கடி காலை உணவை தவிர்ப்பவர்களை விட ஒழுங்காக சாப்பிடுபவர்களுக்கு உடற்பருமனும் இன்சுலின் சுரப்பதில் தடையும் 35 முதல் 50% வரை குறைவு என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் காலை உணவை யாரும் தவறவிடாதீர்கள். குறிப்பாக நவதானிய உணவை சேர்த்து கொள்ளுங்கள். பொதுவாக நன்றாக சிரிப்பவர்களுக்கு இரத்த அழுத்தம் வர வாய்ப்பு குறைவு. அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்ல மூடும் உருவாகும். அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல மூடு உருவாகும் என்றெல்லாம் முன்பே சொல்லப்பட்டன. இப்போது டைப் 2 சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நன்றாக வாய்விட்டு சிரித்தால் சாப்பாட்டிற்கு பிறகு ஏறும் குளுக்கோஸின் அளவு மிக மிக குறைவு என்கிறார்கள். இந்நோய் உள்ளவர்களை 2 தனித்தனி நாட்களில் பரிசோதித்து பார்த்து இந்த முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் சீரியஸான விரிவுரையை கேட்க வைத்திருக்கிறார்கள். மற்றொரு நாள் நன்றாக வாய்விட்டு சிரிக்கும் காமெடி நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வைத்திருக்கிறார்கள். சீரியஸான விரிவுரையை கேட்ட நாளை விட காமெடி நிகழ்ச்சியில் கலந்து வாய்விட்டு சிரித்த நாளில் அவர்களின் குளுக்கோஸ் அளவு குறிப்பிட்ட அளவு குறைந்திருந்ததை காட்டியதாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உயர் இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் அடிக்கடி மாறி மாறி இதய நோய், இதய தாக்கம் என்று கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் 44% சர்க்கரை நோய் தொடர்பான தாக்கம் வராது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சர்க்கரை நோய் வந்த பின்னர் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க எடுத்துக்கொள்ளும் சிரத்தையில் கொஞ்சமாவது அந்த நோய் வருமுன் காட்டினால் போதும். சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கலாம். சர்க்கரை நோயை தடுப்பது என்பது அதனுடன் தொடர்புடைய இதய நோய்கள், கிட்னி பிரச்சனைகள் வராமல் காப்பதற்கு சமமாகும்.
இது போன்ற வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.